ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேவே ஃபுல்லாக ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. அதில் இவன் வேறு சிரிடான்னு சொன்னால் எப்படி பண்ணிகிட்ருக்கான் பாரு, ஃபேஸ் எப்படி வச்சிட்ருக்கான். ஸ்மைல் நக்கியோ ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆனதும் இல்லாமல் டிலீட் வேறு பாதி வீடியோ ஆகிடுச்சு. சரி, எனக்கு லாங் வீடியோ எப்படி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுவே நான் கொஞ்ச நாளாக யூடியூப் தான் பார்த்து கற்றுட்ருக்கேன். சரி, ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா போடலான்னு நினச்சி அப்படியே வச்சிட்டு இருந்தேன். இதை பற்றிக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து டிலீட் ஆகிடுச்சு. அதை கண்டிப்பாக நான் தான் டிலீட் பண்ணியிருப்பேன், நல்லா தெரியும். ஆனால் எப்போ பண்ணேன், எதுக்கு பண்ணேன், எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. மேபி பை மிஸ்டேக்காக வேறு வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ண போயிட்டு இதையும் சேர்த்து பண்ணியிருப்பேன் போல். இருக்கிற வீடியோவும் டிலீட் ஆகிறதுக்கு முன்னாடி சரி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடிட் பண்ணி முடிச்சிடணும் என்னன்னாலையும் சரின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்களா கியா கேரன்ஸ் 7 சீட்டர் ப்ரெஸ்டீஜ் மாடல். ஆக்சுவலி எனக்கு கியா வாங்குகிற ஐடியாவே இல்லை. நான் வந்துட்டு ஒரு கம்மியான ப்ரைஸ் இல்லை, கம்மியான கார் கொடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் லைக் பட்ஜெட்டில் வர மாதிரி ஒரு 7 சீட்டர் கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு மாருதி சுசுகி தான் ஃபஸ்ட் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அப்பா இருந்துட்டு அதோடு இது கொஞ்சம் நல்லா இருக்குடா, ட்ரை பண்ணி பாரு. அதில் மாருதியில் வந்து சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸோ இதில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, பிடிச்சிருக்கும்னு சொல்லிவிட்டு எதேதோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க வச்சுட்டார். இருக்கிறதுலே சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நான் சில்வர் கலர் கேட்டிருந்தேன் புக் பண்ணும்போது. பட் அவங்க 3 to 4 months வெயிட்டிங் பீரியட் இருக்குது மேம், இப்போது அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இருந்துட்டு அவ்வளோ நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தபோது சரி ஒயிட் கலர் இருக்குது, அது ரெடிலி அவைலபிள், எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் ஒயிட்டாக ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் ஒயிட்னால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப மெயின்டைன் பண்ணணும், இல்லை கொஞ்சம் அழுக்கான கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆனால் அப்படியே தெரியும். ஐயோ அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஒயிட்டே யோசிச்சுட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டோம். லைக் நான் அந்த இன்றைக்கி தான் வாங்க போகிற அன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஒயிட் இல்லை சில்வர் கலர் அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே ஷோரூம் பீப்புள் கிட்ட கேட்டேன், இது என்னோடய கார் தானா, பிகாஸ் நீங்கள் என்கிட்ட சில்வர் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை மேம் எங்களுக்கு ஸ்டாக் வந்துருந்துச்சு, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஓ நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பூஜை போடாமல் கார் எடுக்கக்கூடாதுன்னு மம்மி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஷோரூம்லேயே சிம்பிளாக ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலில் போய் பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த கார் வாங்கினதில் நான் எக்ஸைட்டடோ இல்லையோ, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க டுட்டு மட்டும் ஓவர் எக்ஸைட்டட். அவனா ஃபஸ்ட்டு கார் எப்போ தருப்பீங்க, நான் தான் ஓட்டுவேன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். என்ன பண்ணுறது, அந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னோடய மிஸ்டேக்னால அந்த வீடியோ எங்கேயோ டிலீட் ஆகிடுச்சு. சரி அது ரிகவரி பண்ணலான்னு நினச்சேன், பட் அது எனக்கு கிடைக்கல, போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, காரை ஷோரூம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு முன்னாடி தான் இது எங்கே எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கிறதே நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு சுத்தமாக இடமே இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது தான் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கும், சரி அங்கேயே நிற்க வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, வாக்கபிள் டிஸ்டன்ஸாக, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சுட்டு எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு, செகண்ட் ஷிஃப்ட். சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இங்கே வந்து கணேஷ கோயிலில் பூஜை போட சொல்லியிருந்தேன். பிகாஸ் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் வர முடியாது, நீங்களே போய் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் லீவ் எடுக்கலான்னு நினச்சேன், பட் நிறைய லீவ் போட்டிருந்தேன். இதுக்கப்புறமும் நான் லீவ் எடுத்தால் அது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். சரி ஈவினிங் அப்படி மம்மி டேடி தம்பி தங்கச்சியோட ஹஸ்பண்ட் டுட்டோடு சேர்த்து அவங்க போய் பூஜை போட்டிருக்காங்க. அந்த வீடியோ என்கிட்ட இருந்துச்சு, பட் வெரி சேட் பார்ட், நான் டிலீட் பண்ணிவிட்டு அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரி அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டில் எது வாங்கியிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், எது வாங்கியிருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூஜை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கார் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் போய் பூஜை போடலனா எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே காலையிலே, அதாவது நாங்கள் ஃப்ரைடே கார் எடுத்திருந்தோம். சரி சாட்டர்டே காலையிலே பூஜை போடலான்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அது இல்லாமல் கோயிலுக்கு போய் ரொம்ப மாதம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். லாஸ்ட்டாக எப்போ போனதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 months ஆகிடுச்சு. டுட்டு பிறந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு வாட்டி போயிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 4 months பிஃபோர் நினைக்கிறேன்
கோயிலுக்கு போயிருந்தோம். ஃபைனலி கோயிலுக்கு வந்துட்டோம். லைக் ரொம்ப நாள் கழித்து கோயில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எங்கே தான் போனாலும் சரி அந்த கோயிலுக்கு போகிற ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டல, அப்படியே வரும்போது பாட்டி அக்கா எல்லாம் பக்கம் தான் இருக்காங்க வீடு. சரி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. பாட்டி வந்து துளசி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி அதை நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கி கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டுட்டு பையன் இருக்கா பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று பார்த்தா அது அவனுக்கு வேணும். மரத்தில் இருக்க புளியாம்பழத்தை பார்த்துட்டு எனக்கு பறித்து கொடுனா நான் என்ன பண்ணேன், குறுங்கா அதுவும் நான் இருக்கிற ஹைட்டுக்கு நான் எப்போரா அதை பறிப்பேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு மட்டும். பூ போட்டுட்டு மேலே ஏறாதுன்னு சொன்னதோட எனக்கு ஃபுல் கோவம் வந்துடுச்சு. நான் போகிற வீட்டுக்கு அது பெங்களூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பெருசாக மேலேருந்து கீழே இறங்கினான். அதுக்கப்புறம் அவங்க தண்ணியை பார்த்துட்டு இங்கே தண்ணிக்கு வந்து க்ளீன் பண்ணி எனக்கு கூப்பிட்றான். இவனுக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவனோட மம்மி கூட எவ்வளோ ஜாலியாக நிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவனை வச்சு நான் படுற கஷ்டம் இருக்கேன், ஐயோடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. காரெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக ஒரு வாட்டி துடைச்சிட்டு பூஜை போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணா வந்துட்டு லைக் அந்த பொட்டு வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தா. அது வந்து எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்கா பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இல்லை அது அப்படியே வைக்கக்கூடாது, நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு மாலையெல்லாம் போட்டு பார்க்கும்போது கார் நிஜமாகவே கொஞ்சம் அழகாக ஆகிடுச்சு. பரவாயில்ல சுவாமி, அண்ணாவோட அக்கா அழகு கார் ரெடி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறமா போய் சாமியை பார்த்துட்டு இது வரைக்கும் கொடுத்த கஷ்டமே போதும், இதுக்கப்புறமாச்சு நல்லபடியாக வச்சுக்கோன்ற மாதிரி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து நெத்தியில் நாம போடுவாங்க எங்கள் லைக் இதில். சரின்னு சொல்லிட்டு பூசாரி தான் போடுவாங்க எப்பயுமே. பட் இந்த வாட்டி என் சிஸ்டர் இருந்துட்டு நான் போடுறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நீ போடு, ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தா. அவள் தான் இதுவே பாருங்களேன், இது பார்க்கறதுக்கு அப்பாவி பையன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அவன் அப்பாவி பையன் இல்லை, ஏதோ அவன் மம்மி கூட இருக்கிறதுனால அப்படி இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் இவன் வந்து எனக்கு இன்னொரு தம்பி, அக்காவோட பையன். இவன் பேர் வந்து ரித்தீஷ். அப்புறம் இவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரிஷ். இவன் வந்து மாமாவோட பையன். அதுக்கப்புறம் நானும் நெத்தியில் நாமம் போட்டுக்கிட்டு சரி எல்லோரும் கோயிலை சுற்றலான்னு நினச்சிட்டு இருந்தோம். எத்தனை ரவுண்ட் சுற்றுறது, 3 ரவுண்டா 4 ரவுண்டான்ட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு எத்தனை ரவுண்ட் சுற்றுனா எனக்கே தெரியல. எத்தனோ ரவுண்டு சுற்றி முடிச்சுட்டு அந்த மணி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு மணி அடிக்க வந்திருந்தேன்னா அது எங்கேருந்து அவன் பார்த்தான்னு தெரில. சார்த்தி நானும் சொல்லிட்டு வந்தான். சரி அடிடான்னு சொன்னால் அவனுக்கு அடிக்க வரல. சரி நானாச்சும் அடிக்கிறேன்னா அதுவும் விடலை. அப்பா இவனை வச்சுட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது தெரியுமா. என்ன ஒரு கஷ்டம்னா அவங்க மம்மி எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா நீ என்னை மட்டும் வச்சு இப்படி செய்கிறன்ற மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிடும், காருக்கு பூஜை போடணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லையா அந்த டுட்டுவோட கொழுப்பு இருக்குது தெரியுமா, பிரசாதம் கொடுக்கும்போது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தான். அதை எவ்வளோ திமிராக வந்து தூக்கி போட்டுட்ருக்கான் பாருங்களேன். அவனை மட்டும் இன்றைக்கி இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பாருங்களேன் அவன் கொஞ்சம் குட்டி பையனாக இருக்கான். அதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் போட்டு பொத்துன்னு சாத்தியிருப்பேன். என்ன பண்ணுறது, குட்டி பையனாக போயிட்டான். யாருக்கு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி சுற்றி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அக்கா பாட்டி சித்தியோட பசங்க எல்லோரும் சொல்லிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வரணும் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பாட்டி வீடு. எனக்கு லீவில் இப்போ வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் படிக்கிற போது எல்லா வாட்டியும் லீவில் பாட்டி வீட்டுக்கு தான் வருவோம். இதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா. நிறைய பேர் இருப்போம், நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். லைக் எல்லாருமே லீவ்லலாம் ஒட்டுக்கா வந்துடுவோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பிகாஸ் எல்லாம் இப்போ ரொம்ப தூரமாக இருக்காங்க, வேறு தாளில் இருக்காங்க. லைக் திரும்ப எல்லாம் ஒட்டுக்கா மீட் பண்ணுறதுன்றது ஏதாச்சும் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். இது வந்து மாமா வீடு. அதுவும் இந்த இடத்துலேருந்து நினச்சி பார்க்குறோம் அந்த வியூ எவ்வளோ செம்மையாக இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்குது நிஜமாகவே. கண்டிப்பாக இதோட ஃபுல் வீடியோ நான் வீடு கட்டி முடிச்சுட்டு அந்த குரூப் பிரவேசம் பண்ணுவாங்கள்ல, இன்னும் ஒரு 2 monthஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் கடைசியில் அந்த கிளம்பணும்னு சொல்கிற போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவே டுடுவை பாருங்களேன், வாடா பெங்களூருக்கு போகலான்னா அவனா ஃபுல் அப்செட். நான் வரமாட்டேன்னு சொல்லாத ஒன்று தான் கம்மி. லைக் ரொம்ப டல்லாக வந்துட்டு இருந்தா. பட் இருந்தாலே வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும் இல்லையா. ஆக்சுவலி இதே ரோட்டில் தான் நாங்கள் மார்னிங்கும் வந்திருந்தோம். அப்போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல. பட் நைட்டில் வரும்போது எவ்வளோ செமையாக இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு சீரியஸாகவே. அப்படியே நல்லா தூங்கிட்டேன் போல். வந்து கண்ணை முழிச்சு பார்த்தா பெங்களூருக்கு வந்துட்டேன். ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
அதுக்கப்புறம் சரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு யாருக்கும் பேஷன்ஸ் இல்லை. சரின்னு நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்பயும் போல் திரும்ப நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நினச்சாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அது நம்மளோட ரொட்டீன் லைஃப். நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.